அனைவருக்கும் வணக்கம். ஆ நெறைய பேரு போன பதிவுல வந்து காமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. இந்த மாரி வள்ளலாரனுடைய திருவருட்பால இருந்து பதிவுகள் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுடைய பதில்களுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவுல நாம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஆ நான் திருவருட்பா வந்து சில ஆ பிரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நான் நெறைய அதுல படிச்சு, புரிஞ்சு அப்புறமா தான் அத நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும். அதற்கு கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஏன்னா வந்து எனக்கு மற்ற வேலைகளும் இருக்கிறதுனால, அது ரொம்ப டீப்பா என்னால இப்போதைக்கு படிக்க முடியல. பட் கண்டிப்பாக அ மிக விரைவில் நான் வந்து திருவருட்பா அ காணொளிகள் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் கூடயுமே வந்து பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு தனி விஷயமோ, இல்ல ஒரு தனி பாத் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆன்மா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால தான் இப்ப நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்கிட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே ஆன்மா தான் நம்மளுக்கு சக்தி குடுக்குது இல்லையா? இப்ப நம்ம நடக்கிறோம். இப்போ சில வார்த்தைகள் நம்ம பேசுறோம். இல்ல வந்து நம்ம எழுதுறோம். எந்த ஒரு வேலைய செய்தாலுமே அதை நான் செய்யல. அந்த இன்டெலிஜென்ஸ் நான் கிடையாது. வேற ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து என்னை ஆட்டி படைக்கிறது. ஆட்டி படைக்கிறது அப்டின்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எனக்குள்ள என்ன நடக்குது அப்டிங்கிறது எனக்கே தெரியாது. இத பத்தி நான் நெறைய உங்ககிட்ட ஆல்ரெடி பல பதிவுகள்ல பேசியிருக்கேன். அந்த அளவுக்கு நம்ப வந்து அவ்ளோ ஃபோக்கஸ்டான ஒரு ஸ்பீசிஸா நம்ம இன்னும் மாறல. நம்ம இன்னுமே வந்து ஒரு மிருகங்களினுடைய நிலைமையிலேயே தான் இருக்கோம். மிருகங்களுக்கு எப்படி 5 அறிவு இருக்குமோ, வெறும் சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்றது, தன்னைத்தானே வந்து பாதுகாத்துக் கொள்வது, ஒரு ஒதுங்குவதற்கு ஒரு இடம் தேடிக் கொள்வது, இந்த மாரி பேசிக் அ என்ன சொல்றது? லெவல் ஆஃப் நாலேட்ஜ்ல தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோமே தவிர, நம்பளுக்கு இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கே நம்ம இன்னும் போகல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்ம இன்னும் வந்து நெறைய எவல்யூஷன் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய லெவல்ஸ் நம்போ தாண்ட வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம இன்னும் வந்து அந்த பிரிமிட்டிவ் லெவல்ல தான் இருக்கோம். அதனால நம்பளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்பளுக்கே தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு நம்ம கான்ஷியஸா இல்ல. நம்ப இப்ப நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம மூளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்மளோட கிட்னி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்மளுடைய இன்டெஸ்டைன்ஸ் என்ன பண்ணுதுன்னு நம்மளால சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம சென்சிட்டிவான ஹியூமன் பீயிங்கா, கான்ஷியஸான ஹியூமன் பீயிங்கா இன்னும் நம்ம மாறல. நம்ம ரொம்ப வந்து இந்த மாயையினால ரொம்ப ஏமாற்றப்பட்டு, இல்ல வந்து அதுல ரொம்ப ஈர்ப்புடையவர்களாக ஆகி, நம்ம நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஃபோன் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, Netflix வந்துருச்சு, Amazon Prime வந்துருச்சு. அதுல ஆயிரக்கணக்கான படங்களும், சீரிஸும் இருக்கிறதுனால, நம்மளோட பிரெயின வந்து பிஸியா வச்சுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் வந்துட்டதுனால, சில மணி நேரங்கள் சொல்ல வேணாம். சில வினாடிகள் கூட நம்ம வந்து அமைதியா என்ன நடக்குது நம்மள சுத்தி, நம்மளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குற அளவுக்கு கூட நம்மளுக்கு பொறுமையோ, நேரமோ இல்ல. கொஞ்ச நேரம் நம்ம வந்து அமைதியா இருந்துட்டா கூட எனக்கு போர் அடிக்குது, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சுர்றோம். அதனால வந்து போர்டம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. போர் அடிக்கிறது வந்து என்னமோ ஒரு கெட்ட விஷயம் மாதிரியும், ஆ அதாவது எந்த வேலையுமே செய்யாம சும்மா இருந்தா அது ஒரு பெரிய கொலை குத்தம் மாரி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம இன்னும் வெகு தூரம் வந்து பயணம் பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு மனிதனா. அ இன்னும் நம்மளுடைய மூளையினுடைய பல பகுதிகள திறக்கணும். வேற ஒரு பரிணாமங்கள நம்ம பார்க்கணும். நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மிருக வாழ்க்கை, மிருகங்கள் வாழ்ற அதே வாழ்க்கைய தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப அத தாண்டி வரணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் தவம் அல்லது தியானம் செய்யணும். இப்ப சில அ மினிட்ஸ் மட்டும் பண்றது வந்து நம்ம தியானம் சொல்றோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம் விடாம பண்றது வந்து தவம்னு செய்றோம். அதாவது அ நீண்ட நேரம் பண்ணக்கூடியத வந்து நம்ம தவம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஏன் இந்த தியானம், தவம் அப்படிங்கிறது உங்கள அடுத்த டைமென்ஷனுக்கு கொண்டு போகும். மனிதனுடைய அந்த 6 அறிவ யூஸ் பண்ண அது எப்படி உதவும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ள போவீங்க. உங்க மனம் வந்து ஓடாம நிக்கும் இல்லையா? அதான் இங்க மெயின் விஷயம். இததான் வந்து நம்ம சாதனா அப்படின்னு சொல்றோம். மெடிடேஷன், தியானம், தவம் அப்படின்னு சொல்றோம். இத பண்ணணும்னா தரையில உட்காந்து நம்மளுடைய ஸ்பைன், நம்மளுடைய முதுகெலும்ப நேரா வச்சு, கால வந்து பத்மாசனத்திலயோ அல்லது வஜ்ராசனத்திலயோ அல்லது எந்த ஆசனம் சுகமாக இருக்கிறதோ, கீழ ஒரு விரிப்பு விரித்து அது மேல அமர்ந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
விரிப்பும் வந்து லைட் கலர் துணியா இருந்தா நல்லா இருக்கும். வெள்ளை துணியா இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். இல்ல பாயா கூட இருக்கலாம். இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த அடுத்த டைமென்ஷனுக்கு போறதுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இந்த தியானம், தவம் இதெல்லாம் பண்ணணும். அதே மாரி ஆ மத்தவங்களுக்கு தானம் பண்ணணும், உதவி பண்ணணும்னா 2 விஷயம் தேவைப்படுது. ஒண்ணு நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும். நோய் இல்லாம உடம்பு நல்லா இருந்தா தான் முதுகெலும்பு ஃபர்ஸ்ட்டு நேரா வச்சு உட்கார முடியும். முட்டி வலி இருந்ததுன்னா, கால மடக்கி உட்கார முடியாது. நீங்க வந்து சேர் மேல உட்கார்ந்து பண்ணலாம் அப்டின்னா சில பேர் சொல்லுவாங்க. பட் வந்து உங்களுக்கு தரையில உட்கார்ந்து சமணம் போட்டு பண்ற மாரி வராது. கண்டிப்பாக சமணம் இட்டு நீங்க வந்து முதுகெலும்பை நேராக வைத்து தான் பண்ணணும். சரியா? அப்போ உடல் நல்லா இருக்கணும். பிசிக்கல் பாடி நல்லா இருந்து, அப்பதான் நீங்க அடுத்தது ஸ்பிரிச்சுவல் பாத்ல டிராவல் பண்ண முடியும். இப்போ ஸ்பிரிச்சுவல் பாத்னா நான் சொன்ன மாரி தனியா ஏதோ ஒரு பாதை, ஒரு கஷ்டமான பாதை அப்படிலாம் இல்ல. நாம வேற, ஆன்மீகம் வேற கிடையாது. ஆன்மீகம் என்பது என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம யாருங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அதுதான் ஆன்மீகம். அது ஒரு உருவம் இல்லாத, ஒரு அருவமாக இருக்கக்கூடிய, ஒரு ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ பிசிக்கல் ஹெல்த்ங்கிறது முதல்ல நல்லா இருக்கணும். பிசிக்கல் ஹெல்த் இல்லன்னா, நீங்க என்னதான் தலைகீழா நீங்க பொரண்டாலும் உங்களால தியானம் பண்ண முடியாது. அதே மாரி மனநிறைவு நீங்க அடையல வாழ்க்கையில. இன்னும் எனக்கு வேணும், வேணும், வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க. மனநிறைவே அடைய மாட்றீங்க அப்படின்னா, உங்களால மற்றவர்களுக்கு உதவியோ, தானமோ செய்ய முடியாது. அப்போ பிசிக்கல் ஹெல்த்தும், மனநிறைவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2ம் இல்ல அப்படின்னா, நீங்க என்ன நெனச்சாலும் உங்களால மெடிடேஷன் பண்ண முடியாது. அப்போ பிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது எவ்ளோ இம்பார்ட்டன்ட். அதுதான் அது இப்போ பிசிக்கல் பாடின்னு ஒண்ணு இருக்கிறனால தான் கர்மாவே நம்மளால செய்ய முடியுது. இன்ஃபாக்ட் இந்த உடல் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, ஆன்மா வந்து ஒரு ஒளியா, ஒரு எனர்ஜியா இருக்கும்போது, அதால வந்து எதுவுமே செய்ய முடியாது. அதால எதையும் அச்சீவ் பண்ண முடியாது. கர்மாவ செய்ய முடியாது. அதே மாரி மெடிடேஷனும் செய்ய முடியாது இல்லையா? நான் யாருங்கிறது உணர முடியாது. இப்போ ஒரு பிசிக்கல் பாடின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது தான், மெடிடேஷன் ஒண்ணு செய்ய முடியும். கம்பேஷன் அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ண முடியும். கருணை அப்படிங்கிறத இன்னொரு உயிர்கிட்ட காட்ட முடியும். இறைவன உணர முடியும். எல்லாமே பிசிக்கல் பாடி இருந்தா தான் பண்ண முடியும். பிசிக்கல் பாடி எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு கோயில் மாதிரி. இப்போ கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வம் தான் ஆன்மா. அப்போ முதல்ல நம்ப ஆன்மீகம்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஆன்மீகம்குள்ள வரதுக்கு முன்னாடினா மெடிடேஷன் பண்ண நீங்க ட்ரை பண்றீங்க. எனக்கு இந்த லைஃப் வந்து வேஸ்ட் மாரி தெரியுது. இன்னொரு ஒரு டைமென்ஷன பார்க்கணும். மனச வந்து அமைதிப்படுத்தணும். இது எல்லாமே டெம்பரவரிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க. அடுத்த லெவலுக்கு போகணும். லைஃப் உடைய பர்ப்பஸ உணரணும்னா மெடிடேஷன் பண்ணணும். அதுக்கு பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும். இப்ப பிசிக்கல் ஹெல்த்துக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு சில டிப்ஸ் நான் சொல்றேன். ஆ நீங்க பிசிக்கல் ஹெல்த்த நல்லா வச்சுக்காம என்னதான் ட்ரை பண்ணாலும் மெடிடேஷன் பண்ண முடியாது. அதே மாரி நீங்க லைஃப்ல வந்து கன்டென்ட்டா இல்ல, மனநிறைவு இல்லன்னா உங்களால தியானம் பண்ண முடியாது. தானம்னா நான் சொல்றது வந்து மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அன்னதானம் அல்லது எந்த விதமான தானமா வேணா இருக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நெறைய பேரால முட்டி போட்டு சம்மணம் போட்டு உட்கார முடியாது. முட்டி வலி வருது அப்படின்னு சொல்றாங்க. எலும்பு வலி அதிகமா இருக்கிறதுனால முதுகெலும்ப நேரா வச்சு உட்கார முடியல. ரொம்ப நேரம் உட்கார முடியல. அ கழுத்து வலிக்குது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு உங்க பிசிக்கல் பாடிய சரி பண்ணிட்டு, அப்புறமா தான் நீங்க இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலும்ப வந்து பலப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கருப்பு எள்ளு. கொஞ்சமா நம்ப வெல்லம் சேர்த்துக்கலாம். நெறைய வெல்லம் வேணாம். கொஞ்சமா. இல்ல வெல்லமே சேர்த்துக்காம நெய் மட்டும் போட்டு கூட, நம்ம ஒரு மீடியம் சைஸ்டு பால்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, டெய்லி மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்ல நீங்க என்ன பண்ணணும்னா, சுத்தமான பசும் நெய் இருக்கு இல்லையா? அத வந்து 1 டீஸ்பூன் அ வார்ம் வாட்டர்ல நல்லா கலந்து வெறும் வயிறுல குடிச்சீங்கன்னா, முட்டி வலி குணமாகும். ஏன்னா, அந்த முட்டிக்கு நடுவுல இருக்க அந்த பசை வந்து ஜெனரேட் ஆகறதுக்கு அந்த சுத்தமான பசும் நெய் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். பசுவினுடைய 5 பொருட்கள். அதாவது பஞ்சகரணங்கள் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து 5மே பசுவிலிருந்து வரக்கூடியது. அதுல 1 வந்து நெய். சுத்தமான நெய்ய நீங்க சுடு தண்ணீல மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது, எந்த விதத்திலும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் சேரவே சேராது. நீங்க கவலையே பட வேணாம். அ முட்டிக்கு நடுவுல இருக்க பசை வந்து உங்களுக்கு நல்லா ஜெனரேட் ஆகி, உங்களுக்கு அந்த சில பேருக்கு நடக்கும்போதே சவுண்ட் வரும். முட்டி வீக்கா இருக்கும். அது அது என்ன சைன்னா, உங்க முட்டி நடுவுல இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு அர்த்தம். குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்னதான் ஊசி போட்டாலும், என்னதான் ட்ரை பண்ணாலும் திரும்பி லூப்ரிகேஷன் வர வைக்க முடியாது. ஸோ இந்த நெய்ய வந்து சுடு தண்ணீல கலந்து குடிங்க. ஃபாலோடு பை
ஒரு கருப்பு எள்ளு உருண்டை ஒண்ணு சாப்பிட்டுருங்க. அதுல அபரிவிதமான கால்சியம் அண்ட் அயர்ன் இருக்கு. ஸோ எப்பவுமே உங்க போன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க வந்து தனியா கால்சியம் டேப்லெட்டோ, இல்ல அயர்ன் டேப்லெட்டோ போட்டா கூட கிடைக்காத அளவுக்கு கால்சியமும், அயர்னும் அந்த கருப்பு எள்ளுல இருக்கு. வெள்ளை எள்ளும் சாப்பிடலாம். பட் அதுல அயர்ன் இருக்காது. இப்போ இதையும் தாண்டி வேற என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி. சூரிய வெளிச்சத்துல நம்ம காலையிலயோ அல்லது ஈவினிங்கோ என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 அன் ஹவர் லைட் கலர்ட் ட்ரெஸ் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு, நம்மளுடைய முழு உடலும் வந்து சூரிய வெளிச்சத்துல படுற மாரி ஒரு இடத்துல நம்ம உட்காரணும். தயவு செஞ்சு மதிய வெயில்ல போய் உட்காராதீங்க. மொட்டை மாடியில காலை இதை ஏன் நம்ம கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எலும்பு இருக்கு பார்த்தீங்களா? இப்ப வந்து எலும்பு எப்படி சொல்றது? இப்ப வீடு வந்து கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கம்பி கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? பில்லர்ஸ்க்கு. ஸோ அதுக்கு நடுவுல வந்து ஒரு கலவை கொட்டுவாங்க. ஜல்லி, சிமெண்ட் எல்லாம் கலந்து. அது உள்ள கொட்டுவாங்க. அப்போ அது உள்ள கொட்டக்கூடிய அந்த கலவை தான் கால்சியம். அந்த கம்பி கட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் அது கால்சியம் கிடையாது. அதுக்கு வந்து நமக்கு விட்டமின் டி வேணும். அப்போ கால்சியம் மட்டுமே தனித்து உடம்பில் வேலை பார்க்காது. எலும்பை அது மட்டுமே வலுப்படுத்தாது. விட்டமின் டியும் வேணும். விட்டமின் டி இல்லனாலும் உங்களுக்கு எலும்பு சீக்கிரம் ஆ டேமேஜ் ஆயிடும். அப்புறம் முட்டி போட்டு உட்கார முடியாது. தியானம் பண்ண முடியாது, தவம் பண்ண முடியாது. நீங்க யாருன்றத உணர முடியாது. மனித பிறவியினுடைய பயனே உங்களால அடைய முடியாது. அப்போ அந்த மனித பிறவி எவ்வளவு ப்ரெஷியஸ் அப்படிங்கிறத பத்தி நான் வீடியோஸ்ல, ஷார்ட்ஸ்ல நெறைய பேசிட்டேன். எந்த அளவுக்கு நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் சொல்லல. அதாவது வள்ளலார் அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு. வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஒரு ஆன்மாக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாம திரும்பவும் மனித பிறவி கிடைக்குமா, கிடைக்காதான்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாரி நீங்க எந்த புராணம் வேணா எடுத்துக்கோங்க. நீங்க விஷ்ணு புராணம் படிச்சு பாருங்க. அதுல சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆன்மா வந்து நீரின் மூலமாக தான் வந்து பூமிக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி அந்த ஆன்மா வந்து பல லட்ச வருஷங்கள் காத்துக்கிட்டு இருக்குமா. ஏதாவது ஒரு யோனியில புகுறதுக்காக. அதாவது அது ஒரு விலங்கினுடைய யோனியா இருக்கலாம், மனிதனுடைய யோனியா இருக்கலாம். இல்ல ஒரு செடி கொடியினுடைய இதுவா இருக்கலாம். எதுக்குள்ளயாவது அது போய் அது பிறக்கிறது. பட் அதனுடைய பாவ புண்ணியங்கள், கர்மங்களை பொறுத்து தான் அது அந்தந்த யோனியை அடைந்து பிறக்குது. பட் அத நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? ஸோ பல லட்ச வருஷங்கள் வந்து அது காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். இதுக்கு ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க. "இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு. தெரியலங்க. நம்ம வள்ளலார தான் கேட்டு பார்க்கணும். நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்களான்னு. இல்ல விஷ்ணு புராணம் யார் எழுதினது? விஷ்ணு புராணம் ஆ இறைவனே கூறிய ஒரு புராணம் இல்லையா? அப்ப இறைவன் கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும். இதெல்லாம் உண்மையான்னு. ஏன்னா இறைவன் தான் அதெல்லாம் சொன்னாரு. அத நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க விஷ்ணு புராணம் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஒரு ஆன்மாவினுடைய ஜேர்னிய பத்தி சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து ஒரு ஆன்மா பல லட்ச வருஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பிறவி எடுக்கறதுக்கு அப்படிங்கிறத வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பிறவி வந்து உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னு தெரியாது. மனித பிறவி கிடைக்குமான்னு தெரியாது. அதனால இந்த மனித பிறவி எவ்வளவு ப்ரெஷஸ் அப்படின்றத நீங்க யோசிச்சு, உங்க பிசிக்கல் பாடிய வந்து ஒரு கோயில் மாரி நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான எலும்பு பிரச்சனைகளுமே வராது. எலும்பு தேய்மானம் வராது. நீங்க சம்மணம் போட்டு தாராளமா உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியும். முதுகெலும்ப நேரா வச்சு உட்கார முடியும். 1 மணி நேரம் கூட உங்களால தியானம் பண்ண முடியும். முதல்ல இத பண்ணி ஒரு 1 மந்த் பண்ணுங்க. பண்ணி ஃபர்ஸ்ட் உங்க எலும்பு ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க தரையில உட்காந்து அ தியானம் பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். எந்த விதத்திலயுமே சர்க்கரைய தொடாதீங்க. ஏன்னா, ஆ எந்த ஃபார்ம்ல அதாவது வெல்லம், பனக்கல்கண்டு, பனசர்க்கரை, வெள்ள சர்க்கரை, தேன், அப்புறம் வேற என்ன சொல்றது? என்னலாம் சர்க்கரைக்கு என்னென்ன பேர் நீங்க வச்சுக்கிறீங்களோ எல்லா பேரும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆ உறுப்புகளை பழுதடைய செய்துவிடும். சீக்கிரமா எல்லா உறுப்புகளும் கெட்டுக்கிட்டே வரும். சீக்கிரமா வந்து வயதாகிவிடும். வயதாகிறத வந்து அது ஃபாஸ்ட் பண்ணிவிடும். ஸ்பீட் பண்ணிவிடும். அப்ப பார்ட்ஸ் எல்லாம் பழுதாயிட்டே வந்தா, சீக்கிரமாக மரணம் ஏற்படும் இல்லையா? அப்ப எப்படி நம்ம வந்து தவம் செய்யறது, தியானம் செய்யறது, இறைவன எப்படி உணர்றது? நம்ம பிசிக்கல் பாடிய பாத்துக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியா போயிடும். அப்போ நோய் இல்லாமல் வாழ்வதுதான் முதல் படி ஆன்மீகத்துல. அப்போ நீங்க வந்து எந்த ஃபார்ம்லயுமே முக்கியமா இந்த வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஈவினிங் டைம்ல டீ கூட பிஸ்கெட்டு, பன்னு, பிரெட்டு இதெல்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க. இது இந்த இந்த விதமான சாப்பாடுகள் பாத்தீங்கன்னா, தாமச குணமுடையது. சாத்வீகமான சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான், தவம் வந்து உங்களுக்கு கைகூடும்.
நீங்க தாமசிக் உணவுகளோ, ராஜசிக் உணவுகளோ சாப்பிட்டா தவம் வந்து எளிதில் கைகூடாது. நீங்க என்னதான் வந்து நீங்க ட்ரை பண்ணி ஏங்க நான் 1 மணி நேரம் ட்ரை பண்ணேன், உட்கார்ந்தேன், பண்ணேன். ஆனா என்னால தவம் பண்ண முடியல. மனம் ஓடிக்கிட்டே இருக்கு. மனம் நிக்கல. அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி நான் கொஞ்ச நாள் தவமே பண்றதில்ல, விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் பார்க்குறோம் இல்லையா? அதற்கு காரணம் வந்து அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ். மெயினா வந்து நம்ம நான்வெஜ் பத்தி நெறைய பேசிட்டோம். நான் திரும்பவும் நான்வெஜ்ஜ பத்தி பேச விரும்பல. அத பத்தி நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க அத போய் பாருங்க. ஸோ நான் ராஜசிக் உணவுகள்னா ரொம்ப ஸ்பைசியா, காரம், புளிப்பு, உப்பெல்லாம் ஏகப்பட்டத கொட்டி சாப்பிட்டீங்கன்னா, ராஜசிக் குணம் அதிகமாகும். நெறைய கோபம் வரும். ரொம்ப ஆக்ரோஷமா வரும். உலக விஷயங்கள் மேல வந்து பற்று ரொம்ப அதிகமா வரும். தாமச உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா, சீக்கிரமா மரணம் ஏற்படும். இத தான் நான் சிம்பிளா சொல்ல முடியும். ஏன்னா வந்து அது நம்மளுடைய ஒவ்வொரு செல்லையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ஆக்டிவ் ஆக்கிக்கிட்டே வரும். அப்ப சாத்வீகமான உணவுகள் தான் நம்ம சாப்பிடணும். சாத்வீகமான உணவுகள்னா ஸ்ப்ரவுட்ஸ், அது உயிருள்ள உணவுகள். இப்ப நீங்க ஒரு மேகி வாங்குறீங்கன்னா, அது ஒரு செத்துப்போன உணவு இல்லையா? அப்ப செத்துப்போன உணவ சாப்பிடுற நீங்க என்ன ஆவீங்க? உயிருள்ள உணவ சாப்பிட்டா நீங்க உயிரோட இருப்பீங்க. ஒரு டெட் ஃபுட், ஒரு மேகி நூடுல்ஸ், இல்ல ஒரு பிஸ்கெட்டு, பன்னு, பிரெட்டு, அப்புறம் வந்து கேக்கு, அப்புறம் வந்து இதே மாரி சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ் அப்படின்னு இப்பலாம் விக்கிறாங்க. சுகர் ஃப்ரீ அப்படின்னு. அதுல தான் பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே இருக்குங்க. பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கும். ஆனா வேற பேர்ல இருக்கும். அப்போ நாம் சாப்பிடுவதில் கூட கவனமாக நாம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இல்லைன்னா சீக்கிரமா உடம்புல வியாதிகள் வரும். ஆர்கன்ஸ் வந்து பழுதாகிவிடும். சீக்கிரமா மரணம் ஏற்பட்டுவிடும். இதெல்லாமே தாமச குணமுடைய உணவுகள். இப்ப சாத்வீகமான உணவுகள் சாப்பிடணும். அதுதான் வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு நல்லது. எடுத்த உடனே என்னால அப்படி சாப்பிட முடியல அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சமா குறைச்சுக்கலாம். புளிப்பு, காரம், உப்பெல்லாம் குறைச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் ஒரு வேளை வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடலாம். அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பைசஸ் தேவை கிடையாது. இப்ப அந்த மாரி நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். உங்க பாடி வந்து ரொம்ப ஒரு மாரி லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப வந்து மன நிறைவோட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. அதாவது நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதான் நீங்க. உங்க உடல் வந்து சாப்பாடுனால ஆனது தானே! உடல் மட்டும் கிடையாது. உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து சாப்பாடு கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ நீங்க சாத்வீக உணவுகள் எடுத்துக்கிட்டா தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். தவம், தியானம் பண்ண முடியும். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு நான் நம்புறேன். இன்னும் நெறைய நான் இந்த உணவு பழக்கவழக்கங்கள பத்தி இன்னும் நெறைய பேசிக்கிட்டே நம்ம போலாம். அ ஆனா அதற்கான நேரம் இல்லாததுனால, நம்ம அடுத்தது முத்திரைகளுக்கு போயிடலாம். அதனால இப்ப முத்திரை அப்படிங்கிறது என்ன? சித்த முத்திரை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ஒன் ஆஃப் தி வீடியோஸ்ல நான் வந்து ஹார்ட் முத்ரா, அதாவது இதய முத்திரை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ, அம் சித்த முத்திரை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்ப வந்து இந்த பஞ்சபூதங்கள்ல காற்றை அடிப்படையாகக் கொண்டு வேலை செய்யக்கூடியது தான் இந்த ம் சித்த முத்திரை அப்படிங்கிற பழங்கால ஒரு கலை. ஸோ இந்த கலை என்ன ஆகுது அப்படின்னா, அ காற்றை வந்து மையமாகக் கொண்டு நம்ம உடல்லயும் மனதளவிலும், உடல் அளவிலும் 2 அளவிலுமே அது வேலை செய்யுது. இப்போ உடல்ல மட்டும் அது மாற்றங்கள் ஏற்படுத்தாது. மனதளவிலும் அது மாற்றங்கள் ஏற்படுத்தும். நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான 2 முதிரைகள் பார்க்க போறோம். ஆ இது கிட்டத்தட்ட எல்லா நோய்களுக்குமான ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆ இதுவும் வந்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவும். அப்போ உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா, நீங்க கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் பாத்ல ஃப்ரீயா, சந்தோஷமா, ஒரு மனநிறைவோட நீங்க அதுல ஈடுபடலாம். எந்த ஒரு தடையும் இல்லாமல், நோயற்ற ஒரு உடல் இருந்தாலும் நீங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு முடியும். நோயற்ற ஒரு உடல் இருக்கணும். பிளஸ் மனநிறைவு இருக்கணும். நம்ம முதிரை பார்க்கலாம். ஸோ பிராண முதிரை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாருக்கும் பண்ண வராது. இப்ப சுண்டு விரல், நம்மளுடைய மோதிர விரல். இது 2யும் வந்து நம்ம இதான் வந்து பிராண முதிரை. ஸோ நம்மளுடைய காற்று, ஆகாய விரல். இது 2யும் நீட்டி வச்சுக்கிறோம். நம்மளுடைய நீர், மண். இது அக்னி. அக்னியை வைத்து நீரையும், மண்ணையும் சமன் செய்கிறோம். இதுதான் பிராண முதிரை. நீங்க ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா கூட உங்களால பார்க்க முடியும். சித்த முதிரைகள்ல இதுவும் ஒண்ணு. நான் வந்து சித்த முதிரைகள்